வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம 4 நம்பர் தான் கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரும்னு. அது போக இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நேற்று சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு 115 அப்படிங்கிற நம்பர் நேற்று கொடுத்துருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு 494ன்னு கொடுத்தாங்க. நம்ம ஏ போர்டு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், அது மாற்றமே இல்லை. நம்ம கொடுத்ததுல நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். 4 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 430 அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 430 தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. சரிங்களா, நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம். 430க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு திரும்ப 450 வருது. 430க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இங்கே பாருங்கள், 430 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதில் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு. இதில் டபுள் 4 வேறு வந்துருந்தது. நம்ம கொடுத்ததில் நமக்கு வந்து ஒரு போர்டு 4 நம்பர் வச்சுருந்தாலும் நமக்கு 4 போர்டு 4 நம்பர் தான் கொடுத்தோம், சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு 9 நம்பர் நம்ம கணக்கிலே வரல, நமக்கு கணக்கிலே வராத நம்பர் வந்துருந்தது. நம்ம அதுக்கு பதில் என்ன கொடுத்தோம், 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 8 நம்பர் வரும் பி போர்டில் நினச்சோம், வந்து கொடுத்தோம், ஆனால் வரல. அதுக்கு பதில் 9 நம்பர் வந்துருச்சு. நமக்கு 4 2 நாளுமே நமக்கு வின்னிங் நம்பர் தான். ஏன்னா 4 நம்பர் தான் நம்ம கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் 4 நம்பர் தான் வரும்னு கொடுத்தோம். ஆல் போர்ட்லேயும் நம்ம தான் கொடுத்தோம், மாற்றி எதுவும் கொடுக்கல. 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், நமக்கு 4 நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. டபுள் 4மே நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு ஆல் போர்டில் 4 நம்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். நான் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் ஒரு 4 நம்பர் இருக்குது, 420 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? ட்ரா நம்பர் 420. அதே மாதிரி போன வாரம் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் 639 இல்லையா, 639 இந்த இடத்துக்கு இங்கே வச்சு அந்த ட்ரா நம்பர் வந்து இங்கே இருக்கல, 400 தூக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. செமையாக ஒரு வின்னிங். ஆனால் இருந்தாலும் நமக்கு செமையாக ஒரு வின்னிங் 4 நம்பர் அழகாக கிடச்சிது. ஏ போர்டு சொன்ன மாதிரி நமக்கு 4 நம்பர் தான் கிடச்சிது. அதே மாதிரி நாளை வந்து பார்த்திங்கன்னா 50-50 100வது ட்ரா. இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுவும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பாக தான் அள்ளி கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் அடிக்கப்பட்ட நம்பர் 414ங்கிறத நமக்கு மறுபடியும் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. நேற்று 415 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க, இன்றைக்கி 414 அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தோம், தமிழ்லையில் மென்ஷன் பண்ணால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலில் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. நம்ம நேற்றே வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க, கண்டிப்பாக வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த ட்ராவில் வரணும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க, சொன்ன மாதிரியும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நல்ல வின்னிங் தான் இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரிங்க நம்பர் வரும், என்ன மாதிரிங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 0. எதனாலங்க 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் தான் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 099 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி 099 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 099க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 099 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 நம்பருக்கு 0 தான் 4 நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 0க்கு 4ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும், அதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் திரும்ப 4 நம்பர் வருமானா கண்டிப்பாக 4 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 4 நம்பர் தான் நான் கொடுக்குறேன். ஏ போர்டில் திரும்ப 4 நம்பர் வந்துச்சு அப்படின்னா 644ன்னு வரும். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு 406 வந்துருச்சு, 464 வந்துருச்சு இல்லையா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு 4 நம்பர் கொடுத்தா 644 அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு கணக்கில் வரக்கூடிய 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. மறுபடியும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மறுபடியும் வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு 0 எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. ஏன்னா 0 பேட்டர்ன் வைஸாக பார்த்தா 099 நமக்கு ஏற்கனவே இருக்குது. அது நமக்கு கார்வனியா ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ஆர்வனியாவில் கொடுத்துருக்காங்க 14ஆம் தேதி 099. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்வனியா ப்ளஸில் வந்து நமக்கு 994 அதே கணக்கு 994 இங்கே வருது. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா 2 பேட்டர்னுமே நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகுது. இந்த 2 பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 994 அதே மாதிரி 094 இந்த 2 பேட்டர்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் தான் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னு எடுத்துங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். 0வையும் 4 நம்பரையும் கொடுக்குறோம். 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு, அதனால கொடுக்குறோம். இருக்குதான்னு பாருங்கள், உங்கள் கணக்கில் அதுமாதிரி மேட்ச் ஆகுது இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே பர்ஃபெக்டான நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா ட்ரா நம்பர் 100 அப்படிங்கிற நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறாங்க. அது போக ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 144. அது போக ட்ரா நம்பர் என்ன இன்றைக்கி அடிக்கப்படுது 100 இல்லையா? அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 494. போன வாரம் நமக்கு 50-50 என்ன அடிச்சிருந்தாங்க 176. சரிங்களா? 176 இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் வர வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சுத்தமாக கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு 1ஆம் நம்பர். ஏன் 1ஆம் நம்பர்னால் 9க்கு 1 தான் ஆடுவாங்க. அது நல்லாவே தெரியுது எனக்கு. அது மாதிரி 1ஆம் நம்பர் ஆடுறாங்களான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. இதில் பெண்டிங் நம்பர்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரவே இல்லை. எதனாலனா பெண்டிங் நம்பர் பேஸ்டு வராது. இது வந்து நமக்கு ஸ்ரீசக்தியாக ஏற்கனவே பெண்டிங் நம்பர் ஆடிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் தான் ஆடினாங்க, வேறு எந்த நம்பர் ஆடலை. பெண்டிங் நம்பர் 4 நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது 20 நாளாக பெண்டிங்கில் இருந்தது, இன்றைக்கி ஆடிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் கூட பெண்டிங் இல்லை, போர்டில் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. அது போக 9ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பர் 10 நாளாக. இந்த 2 நம்பருமே தட்டி தூக்கியிருந்தாங்க இன்றைக்கி. சரிங்களா? அதை தான் சொல்கிறேன். எப்போயுமே வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் ஆடாத நம்பர், யாருமே கை வைக்காத நம்பர் தான் வைப்பாங்க. அது நல்லாவே தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க பாருங்கள். 4ஆம் நம்பர் எங்கே கொடுத்துருக்குறாங்க எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 20 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் எடுக்கிறாங்க. அப்போது எப்போயுமே வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, யாருமே ஆடாத நம்பர் தான் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. அதை தான் நம்ம சொன்னோம். அதே தான் ஆடினாங்க. அதே மாதிரி 10 நாளாக இருந்த 9ஆம் நம்பர் தான் ஆடிருந்தாங்க பி போர்டில். அப்போ நமக்கு 2 நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி 4ஐ பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 1ஆம் நம்பர் வரலைன்னா 3ஆம் நம்பர் தாங்க வரும். எதனால் அங்கே 3ஆம் நம்பர் வருதுன்னா 3 9 3ன்னு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3 9 9 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 9 3 அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, கணக்கில் வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வந்து நமக்கு போர்டில் வரணும், இல்லைன்னா 4 நம்பர் வரணும். அதே மாதிரி பி போர்டில் 1ஆம் நம்பர் வரணும், இல்லை 3ஆம் நம்பர் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டு பேஸ் நமக்கு என்ன வருதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா 697 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது கிடைக்கிது. அதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 697 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குதான்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடிய நம்பரில் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. 697 அப்படிங்கிற நம்பர் வருது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 697க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருது. 697 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 97க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா 297ன்னு வந்தாச்சு. அதே மாதிரி நிறைய 297 பேஸ் பண்ணி நிறைய வந்துச்சு. 97 பேஸ் பண்ணி நிறைய வந்துச்சு. அதில் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக 97ங்க பாருங்கள். 597 579 597 தான் வருது பார்த்தீங்களா? அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குற 7ஆம் நம்பர் நமக்கு 4க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு 4க்கு 7 செட் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. சரிங்க? அது மாதிரி வருதான்னு பாருங்கள். சி போர்டில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு இவ்வளோ எப்படிங்க, அதாவது நான் நினைக்கிறேன் 948 அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நான் கொடுத்துருக்கேன். 948க்கான வாய்ப்புகள் 948 8ஆம் நம்பர் வரணும். ஏன்னா 698 698ன்னு வரணும். அந்த மாதிரி வரைக்கும் 697 698 அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி நிறையா நம்பர் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நம்ம காசுன்னு எழுதிக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் நிறையா நம்பர் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சி போர்டில். பி போர்டில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். போர்டில் 0 அல்லது 4 இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அதை பற்றி இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன கணப்பாங்கன்னா 099 வரணும், இல்லை 499. ஏற்கனவே இந்த 2 பட்டன் காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 391ன்னு வரணும். 391 இருக்குன்னு ஒரு இது இருக்குது. சரிங்களா? அது மாதிரி திரும்ப 391ன்னு வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 393 அப்படின்னு வந்துடணும். ஆனால் 393க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் கணக்கு எழுத தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம். அதில் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுத்தாங்க வைக்க வேண்டாம், கணக்கு வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் ஆடுவாங்க. ஏங்க 2ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னா மெயினாக 2ஆம் நம்பர் தாங்க நாளைக்கு வரணும். எதனால் அங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 4ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய 2ஆம் நம்பர் தான். 9ஆம் நம்பருக்கும் அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தான். 4ஆம் நம்பருக்கும் அதே தான் வரும். எப்போயுமே வந்து 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வந்ததுன்னா 7-2ங்கிற நம்பர் அசால்ட்டாக வந்துடும். அது மாற்றமே கிடையாது. 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அசால்ட்டாக வந்து விழுகக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? இப்போ நம்ம நேற்று என்ன கணக்கு சொன்னோன்னா
நேற்று வந்து 3ஆம் நம்பர் வருதுங்க, அதே மாதிரி 9ஆம் நம்பர் வருதுங்க, அதே மாதிரி 3ஆம் நம்பர் வருதுங்க. இதுக்கு 4ஆம் நம்பர் தாங்க செட் ஆகும் நம்ம தெளிவாக சொன்னோம். நேற்று சொன்னீங்க வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க. நான் என்ன சொன்னேன்னா 4ஆம் நம்பர் தாங்க அதிகமாக செட் ஆகும், வேறு எதுவும் செட் ஆகாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இதை தாண்டி வேறு நம்பர் வராதுங்க, நம்ம சொன்னால் அதுதான் வந்துச்சு. நான் நேற்று ஓப்பனாகவே சொன்னேன், இதை தாண்டி ஒரு நம்பர் வராதுங்க. அதனால தான் 4ஆம் நம்பரை நம்ம மெயின் நம்பராக கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம 4ஆம் நம்பரை தான் மெயின் நம்பராக கொண்டு வந்தோம். அது காரணம் என்னென்னா அதுதான் வரும் எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் கொடுத்தேன் நான். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏ போர்ட்லேயே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி வந்துருச்சு. சரிங்களா, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு 4ஆம் நம்பர் வரணும். இந்த 4ஆம் நம்பர் அந்த இடத்துல வரலைன்னா நீங்கள் நாளைக்கு ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா மேட்ச் ஆகிரும், சூப்பராக மேட்ச் ஆகும். சரிங்களா, 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அதே மாதிரி 0 கன்ஃபார்மாக வரும். சரிங்களா, அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 3, 8 இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வைங்க, கட்டாயமாக வரும். என்னங்க நீங்கள் இத்தனை நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதோட பவர் அவ்வளோதான். இதோடைய பவர் இவ்வளோ தான். சரிங்களா, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கட்டாயமாக இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது. நேற்று சொன்னால் தான் இன்றைக்கி சொல்கிறேன். நாளைக்கு இப்படி டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் வரது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நாளைக்கு டபுள் 7 கூட வரலாம், இல்லை டபுள் 2 கூட வரலாம், அல்லது டபுள் 3 கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நான் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அந்த நம்பருக்குள்ளேயே வந்து டபுள்ஸ் விழுந்துடும். நேற்று அதை தான் சொன்னேன், நேற்றும் அதை தான் இந்த நம்பருக்குள்ளேயே டபுள்ஸ் வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்தாங்க.